வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் February 26 மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணத்தில் ராஷ்மிகா மந்தனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் லவ்வர் வந்து என்ன ஒரு பரபரப்பான விஷயத்தை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஷ்மிகா மந்தனா சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸ் அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுத்துருந்தாலும் அதுக்கு முன்னாடி 2016 அவங்க உள்ள வரும்போது ரக்ஷித் செட்டி அப்படிங்கிறவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஃபிலிம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுடைய கோஸ்டார் கூட அவங்க லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட்ல விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமேலு ரெண்டு பேருக்கு பற்றியும் நிறைய காசிப்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலைமையில தான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, டேட் பண்றாங்க, லிவிங் டுகெதரா இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக அவங்க ரக்ஷித் செட்டியும் சரி, ராஷ்மிகா மந்தனாவும் சரி இதை பத்தின எந்த விதமான பேச்சுக்களையும் வெளியில விடாம இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை 2017ல அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிராண்டா நடந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ வந்து ராஷ்மிகா மந்தனா கையில எந்த படங்களும் கைவரிசை கிடையாது. ஆனா ரக்ஷித் செட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் வந்து இயர்லி 2-3 ஃபிலிம்ஸ் கிட்ட வச்சிருந்தாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். 2017லாம் ரக்ஷித் செட்டி வந்து கிட்டத்தட்ட கரியரோட பீக்ல இருந்தாரு. அந்த டைம்ல தான் ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் ரொம்ப கிராண்டா ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட கிட்டத்தட்ட 8 to 10 monthsக்குள்ள எங்களுடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா 2017ல ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வந்து ரஷ்மிகா மந்தனாவுக்கு கமிட் ஆகுறாங்க. அதுக்கப்புறமேலு நேஷனல் கிரஷ் அப்படிங்கிற ஒரு டேகையும் அவங்க வாங்குறாங்க. இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கேப் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு அவங்களுடைய கெரியர்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமையில தான் அவங்க வந்து புஷ்பா மூவியாக இருக்கட்டும், இல்லை விஜய் கூட இங்கே தமிழ்நாட்டில் கமிட் ஆகிற மூவிஸ், விஜய் தேவர்கொண்டா கூட கமிட் ஆகிற மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரக்ஷித் செட்டியை விட கரியரோட பீக்குக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த தருணத்தில் தான் அவங்க 2018ல ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸை வந்து ரெண்டு பேரும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எங்கள் என்கேஜ்மெண்ட்டை நாங்கள் இப்போ என்டப் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி எங்களுக்குள்ளே இதுக்கு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், வேற எந்த விதமான அதர் ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ரக்ஷித் செட்டி கிட்ட பலரும் கேட்டது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க கூட இன்னும் ரஷ்மிகா மந்தனா டச்சில் இருக்காங்களா, பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப எமோஷ்னலாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை ஸ்டில் நவ் நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னுடைய மூவி ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை அவளுடைய மூவி ரிலீஸாக இருக்கட்டும், நாங்கள் ரெண்டு பேருமே மாறி மாறி டெக்ஸ்ட் பண்ணிக்குவோம். அக்கேஷ்னலாக நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, நான் ஸ்டில் நவ் ரஷ்மிகா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ். அவங்க நேஷனல் க்ரஷ்ஷாக இருந்தாலும் அவங்க என்னுடைய ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க அந்த கைண்ட்னஸ், அவங்களுடைய அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஷ்மிகா மந்தனா என்னுடைய லைஃப்ல பாஸ்ட்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்லயும் ஃபியூச்சர்லயும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் டு ஹர் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அப்போ ரஷ்மிகா மந்தனா நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருந்தாங்க. அதில் முக்கியமாக விஜய் தேவர்கொண்டாவோட மூவிஸில் அவங்க அந்த கீதா கோவிந்தம் நடித்தது சரியான ஹிட் ஆச்சு. அப்பத்துலேருந்து தான் நம்ம விஜய் தேவர்கொண்டாவுக்கும் சரி, நம்ம ரஷ்மிகா மந்தனாவுக்கும் சரி நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமேல அவங்க கண்டினியூஸாக ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு புஷ்பா படத்துல ரஷ்மிகா மந்தனா கமிட் ஆகி ஒரு சாங் வந்து ஹிட் ஆச்சு இல்லை, அதுதான் அவங்கள கெரியரோட பீக்குக்கு கொண்டு வந்துச்சு. கிட்டத்தட்ட ரஷ்மிகா மந்தனா வந்து அந்த புஷ்பா படத்தில் ஒரு பிரிக்க முடியாத ஒரு கேரக்டராக ஸ்ரீவல்லி அப்படிங்கிற கேரக்டராக ஆயிட்டாங்க. ஸோ மேபி செகண்ட் பார்ட்டில் அவங்கள தூக்கிட்டு வேற எந்த ஹீரோயினை போட்டாலும் படம் வந்து கண்டிப்பாக வந்து நினைச்ச அளவுக்கு ஹிட் கொடுக்காது அப்படிங்கிறத டைரக்டரே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ரஷ்மிகா மந்தனா இந்த படத்துக்கு எவ்வளோ தன்னுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அல்லு அர்ஜுன் போட்டதை விட அவங்க 50% எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த படத்தில் ஸ்ரீவல்லி
அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஹீரோவை தாண்டி அதிகமாக வந்து தெலுங்கு சினிமாவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே நடிகைங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ரஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் பேசப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு என்னன்னா அவங்களுடைய அந்த எஃபோர்ட், அந்த நடிப்பு, அந்த அழகான அந்த அவங்களுடைய அந்த ஆக்ஷன்ஸ் தான், அதுதான் அவங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. அவங்களுடைய இந்த எஃபோர்ட், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த தத்ரூபமான நடிப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக வேற லெவலில் கொண்டுட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ வந்து ரீசெண்டாக அவங்களுடைய மேரேஜ் வந்து 26 ஃபெப்ரவரி நடக்க போகுதுல்ல. இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட், ஐ மீன் ஃபஸ்ட் லவ்வரை இன்டர்வியூ பண்ணதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லைஃப்லேயுமே அவங்களுக்கு முதல் க்ரஷோ லவ்வோ இருந்திருக்கும். அவங்க கூட தான் அவங்க லைஃப்பை சர்வே பண்ணணும் அப்படின்ட்டு எந்த விதமான கம்பல்ஷன் கிடையாது. எல்லாருமே மேரேஜ் பண்ணிட்டு கூட டிவோர்ஸ் வாங்குறாங்கல்ல. ஸோ வந்து எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செட் ஆகாதுன்னு ஒரு டைமில் தோணுதோ, தயவுசெய்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரோக் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் எதிர்வினையை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வேணாலும் தோண ஆரம்பிச்சிடும். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக இருக்கும் போதே இது நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போடுறது எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எக்ஸ் லவரான ரஷ்மிகா மந்தனாவை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இப்போ ரஷ்மிகா மந்தனாவோட அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் வந்து நம்ம ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூர் பேலஸில் வந்து ரொம்ப வந்து கிராண்டாக நடந்துட்டு வருது. அந்த இடத்துல அவங்களுடைய மேரேஜுக்கு நிறைய கண்டிஷன்ஸை 2 கப்புள்ஸுமே போட்டுட்டு வராங்க. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஷ்மிகா மந்தனாவுக்கும் நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட அந்த மேரேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த செலிப்ரிட்டிஸ் ஆகட்டும், இல்லை எந்த சினிமா துறைகளை சார்ந்த எந்த ஒரு நபர்களையும் அவங்க அலோவ் பண்ணலை. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோனோ இல்லை எந்த கேமரா அப்புறம் எதுக்குமே அங்கே அலோட் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு ப்ரைவேட் வெட்டிங்காக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிசப்ஷன் கண்டிப்பாக March 4 வந்து ரொம்ப கிராண்டாக இங்கே ஹைதராபாத்தில் இருக்க அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்க போகுது. அப்போ தான் எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் அவங்க இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய மேரேஜாக கிட்டத்தட்ட 600 crores மேலே வந்து நிறைய ஓடிடி தளங்கள் வந்து விலை பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு எதுக்குமே எந்த கமிட்மெண்ட்டும் இவங்க ரஷ்மிகா மந்தனாவும் சரி, நம்ம விஜய் தேவர்கொண்டாவும் சரி கொடுக்கவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயருக்கு முன்னாடி நடந்த நம்ம நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் வெட்டிங் வந்து கிட்டத்தட்ட 30 crores மேலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. ஆனால் எப்போ வந்து இந்த மாதிரி அவங்க பேசினாங்களோ அப்போலேருந்தே அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய சட்ட சிக்கல்களில் அந்த இது வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த மேரேஜ் கிளிப்பிங்ஸ் வந்து 1, 2 வந்து மீடியாவுக்கு அப்போ லீக் ஆகியிருந்தது. அப்போ வந்து விக்னேஷ் சிவன் மேலே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 30 crores வித்துட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய பர்சனல் மேரேஜ் ஃபோட்டோஸை நீங்கள் வெளியில் லீக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக 2 பேரோட மேரேஜையும் ஃபோட்டோஸ் வீடியோஸாக எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் தங்களுடைய கல்யாணத்தில் வந்துடக்கூடாது. மேரேஜுக்கு அப்புறமும் கொஞ்சம் பீஸ் வேணும். ஏன்னா கிட்டத்தட்ட ரிசப்ஷன் மார்ச்சில் முடியுதுன்னா அவங்க வந்து 2 months கிட்ட ஹாலிடே வெக்கேஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்திருக்குது. ஹனிமூன் எல்லாம் முடிச்சுட்டு தான் தன்னுடைய ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட்ஸுக்கு மறுபடியும் அவங்க ஜூன் ஜூலைக்கு மேலே தான் வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் இப்போ வந்து இணையதளத்தில் வேகமாக பரவிட்டு இருக்கு.